السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر، رب تمم بالخير. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மாந்தர்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற சர்வ வல்லமையுடைய அல்லாஹு தஆலாவை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். தித்திக்கும் திருக்கலிமாவுக்குள் சித்தரித்த நாயகமாம், தித்திக்கும் திருக்கலிமாவுக்குள் சித்தரித்த நாயகமாம், புத்திக்கும் எட்டாததை புகட்ட வந்த மாணவியாம், எத்திக்கும் எதிரொலிக்கும் ஈருலக போதகராம் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அந்நாயகத்துடைய சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபா தாபியீன்கள், அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த 12 மாதங்களை கொண்டதை ஒரு வருடம் என்று நாங்கள் சொல்கிறோம். இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் இஸ்லாமிய கணக்கின் பிரகாரம் 2வது மாதம், சஃபருடைய மாதம். இன்று எங்களில் அதிகமானவர்களை நாங்கள் அழைத்து, உங்களுடைய பிறந்த திகதி என்ன, எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தீர்கள் என்றால் என்று கேட்டால் சொல்லுவார்கள் ஜனவரி அல்லது பிப்ரவரி, இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள். ஆனால் யாராவது நீங்கள் பிறந்த மாதம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அரபு கணக்கை சொல்பவர்கள் குறைவாகவே இருக்கிறது. ஏன் காரணம்? எங்களுடைய தனி உரிமை என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய கணிப்பீடு என்று சொல்லுகின்ற எங்களுடைய கலண்டர் என்று சொல்லுகின்ற அந்த மாத கணக்கை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய முன்னோர்கள் அப்படி வாழவில்லை. எங்களுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதத்தையும் சொல்லுவார்கள், அந்தந்த மாதத்துடைய வரலாறுகளோடு சேர்த்து சொல்லுவார்கள். அது எங்களுடைய முன்னோர்களுடைய விசேஷத்தன்மையாக இருக்கிறது. இன்று எங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் யூத கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆங்கில கணக்கை மையமாக கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பொழுது செய்ய போகிறீர்கள்? நான் ஜனவரியில் வைத்திருக்கிறோம், பிப்ரவரியில் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவார். இது யூத கடவுள்களுடைய பெயர்களை கொண்டுதான் இந்த ஆங்கில கலண்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு மாதத்தையும் அந்த வரலாறை சொல்லி அதை நினைவுபடுத்த. வரலாறு என்பது அதிகமானவர்களுக்கு தெரியும். இஸ்லாமிய புது வருடம் எப்பொழுது என்று கேட்டால், எங்களுடைய புது வருடம் எப்பொழுது என்று கேட்டால் முஸ்லீம்களில் அதிகமானவர்களுக்கு தெரியாது. 31st நைட்டை கோல் ஃபேஸ்டே கொண்டாடுவதற்கு அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். புது வருடத்தை வரவேற்கிறோம். ஆனால் இஸ்லாமிய வரலாறு தெரியாது, புது வருடம் தெரியாது, அந்த வரலாறுகள் தெரியாது. எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள், முஹர்ரம் மாதம் வருகின்ற பொழுது வருகிறது என்று வரலாறையும் சொல்லுவார்கள். ஆஷூரா நோன்பை நினைவுபடுத்துவார்கள். சஃபருடைய மாதம் வருகின்ற பொழுது நஞ்சிந்த மாதம் வருகிறது என்று சொல்லுவார்கள். அப்படியென்றால் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்ட மாதம் என்று சொல்லுவார்கள், அல்லது ஒடுக்கத்துப்புதனுடைய மாதம் என்று சொல்லுவார்கள். ரபியூனில் அவ்வல் மாதம் வருகின்ற பொழுது 12ஆம் கந்திரி மாதம் என்று சொல்வார்கள். சுபஹான மௌலித் மாதம் வந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த மாதத்தில் என்ன அமல்கள், என்ன நிகழ்வுகள் இருக்கிறதோ அவைகளை நினைவுபடுத்தி எங்களுடைய முன்னோர்கள் மாதத்தை குறித்து சொல்லுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சஃபருடைய மாதம் என்பது எங்களுடைய முன்னோர்கள் நஞ்சிந்த மாதம் என்பதை விசேஷமாக சொல்லுவார்கள்.
இந்த மாதத்தில் எந்த விதமான நல்ல காரியங்களையும் எங்களுடைய முன்னோர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார். மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான எந்த ஒரு காரியத்தையும் இந்த சஃபருடைய மாதத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார். இந்த சஃபருடைய மாதம் வருகின்ற பொழுது அதிகமான ஹுத்பாக்கள், ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தால் சஃபர் சம்பந்தமாக வருகின்ற பயானில் எங்களுடைய முன்னோர்களை தாக்கிய விதத்தில் அந்த பயான்கள் அமைந்து வருகிறது. ஜாஹிலியா காலத்துடைய சஃபருடைய நிலைப்பாடு, முன்னோர்கள் இந்த சஃபரிலே வைத்திருந்த நிலைப்பாட்டையும் வித்தியாசம் தெரியாமல் என்ன சொல்வார்கள்? லா அதுவா வலா தீரத்த வலா ஹாம்மத வலா சஃபர். தொற்று நோய் என்பது இல்லை, பறவை சகுனம் இல்லை, ஆந்தை சகுனம் இல்லை, சஃபர் என்பதும் இல்லை என்று சொல்லுவார். இந்த ஹதீஸில் முதலில் நாங்கள் பார்க்க வேண்டும், லா அதுவா தொற்று நோய் என்பது இல்லை என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இப்ப இஸ்லாம் என்பது தொற்று நோயை மறுக்கின்ற மார்க்கமா? இல்லை, இஸ்லாம் தொற்று நோயை மறுக்கவில்லை. அப்படி மறுத்திருந்தால் இன்று சைனாவிலே உருவான இந்த கொரோனா என்ற நோய் இன்று இலங்கை வரை தொற்றிக் கொண்டிருக்கிறது, உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ வல்லரசுகள் என்று மார்பு தட்டியவர்களுக்கெல்லாம், விண்வெளிக்கு சென்றவர்களுக்கெல்லாம் இந்த கொரோனா என்ற நோயை தடுப்பதற்கு இதுவரைக்கும் மருத்துவத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. தொற்று நோய் இல்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை, தொற்று நோய் இருக்கிறது. தொற்று நோய் என்பது தானாக உருவாகுவது அல்ல. எனக்கு தானாக ஒரு நோய் உருவாகி என்னிடத்தில் இருக்கின்ற நோய் போய் அடுத்தவரை தாக்குகிறது என்பது அல்ல. சுயமாக ஒரு நோய் உருவாகி அது சுயமாக பரவுகிறது என்பது அல்ல. தொற்று நோய் இல்லை என்றால் அதற்கு சுயமான சக்தி இல்லை, அது அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, ஈமானியத்தை படித்து தருகிறது. ஜாஹிலியாவிலே ஒரு நிலைப்பாட்டில் இருந்தார்கள், தொற்று நோய் இருக்கிறது. சஃபரை பற்றி சஃபர் என்ற இந்த ஹதீஸிலே ஒலா சஃபர், சஃபர் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. சஃபர் மாதமா அல்லது சஃபருக்கு வேறொரு அர்த்தம் இருக்கிறதா? சஃபர் மாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா, சஃபர் அல்லாத வேறொரு ஏதாவது இருக்கிறதா? இந்த சஃபருக்கு பல கருத்துகள் இருக்கிறது. ஒன்று சஃபருடைய மாதம், இரண்டாவது ஒட்டகங்களுடைய வயிற்றுக்குள் ஏற்படுகின்ற ஒரு வகையான புழு, ஒட்டகத்துக்கு ஏற்படுகின்ற ஒரு வகையான நோய், அதற்கும் சஃபர் என்று சொல்லுவார்கள். செய்தின அலியும் கர்ரமல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், சஃபர் என்றால் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், வயிற்றுக்குள் அதாவது ஷைத்தான் ஊடுருவி ஒரு புழுவாக உருவாகி அது மனிதனுடைய வயிற்றுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அவனுக்கு பசி ஏற்படுகிறது என்று அந்த காலத்தில் ஜாஹிலியாவிலே நினைத்திருந்தார். அப்படி இல்லை என்பது லா சஃபர். எனவே இன்று அன்றைய ஜாஹிலியா காலத்தில் மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் தனியாக சுயமாக பலாய் முசீபத்துக்குரிய மாதம் என்று நினைத்திருந்தார். அதை இஸ்லாம் சொல்கிறது, தனியாக சுயமாக எந்த ஒன்றும் இல்லை, பிலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், எந்த ஒன்றும் அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டுதான், அவனுடைய கலா கதிர் வல் கதிர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எந்த ஒரு நலவோ கெடுதியோ அது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து வருகிறது என்ற ஈமானியத்தை படித்து கொடுப்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா சஃபர் லா அதுவா. அதுவா என்பது தொற்று நோய் இல்லை. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, நாயகமே, இந்த ஒட்டகத்துக்கு இப்படி ஒரு நோய் ஏற்படுகிறது, அது மற்ற ஒட்டகைகளோடு சேர்கின்ற பொழுது அந்த நோய் இந்த ஒட்டகத்துக்கு பரவுகிறது, என்ன செய்வது நாயகமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த ஒட்டகத்துக்கு நோய் வந்தது அது எங்கே இருந்து வந்தது என்று கேட்கிறார்கள். ஒரு ஒட்டகத்துக்கு நோய் வந்தால் அது கூட்டத்தோடு இருக்கின்ற பொழுது இந்த நோய் அங்கே பரவுகிறது என்று சொன்ன சஹாபிக்கு முதலில் வந்த ஒட்டகத்துக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்கிறார்கள். ஈமானை படித்துக் கொடுக்கிறார்கள். மூமின்களுடைய ஈமான் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க முடியாது என்பதுதான். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள், இப்படியான ஒட்டகத்தை வேறு பக்கம் நீங்கள் அகற்றுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், குஷ்டவியாதிக்காரரை கண்டால், சிங்கத்தை காண்கின்ற பொழுது நீங்கள் எப்படி விரண்டோடுவீர்களோ அதே போன்று குஷ்டவியாதியுடையவர்களை கண்டால் நீங்கள் விரண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதே நாயகம் குஷ்டம் பிடித்த நோயாளியோடு சாப்பிட்டும் இருக்கிறார்கள். தாவும் என்று சொல்கின்ற வாந்தி பேதி போன்ற நோய்கள் பரவுகின்ற ஊரில் இருக்கின்றவர்கள் இன்னொரு ஊருக்கு போக வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்று லாக்டவுன் என்று சொல்லுவாங்க,
என்ன லாக்டவுன்? ஒரு ஒரு மாவட்டத்திலே இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போக முடியாது. கொரோனாவிலே நாங்கள் பார்த்த பிரச்சனை. ஒரு மாவட்டத்தில் கொரோனா ஏற்பட்டது, இந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் அடுத்த மாவட்டத்துக்கு போக முடியாது, லாக்டவுன் பண்ணி இருக்கிறது. ஒரு ஊரில் இருப்பவர் பக்கத்தூருக்கு போகக்கூடாது. இதை யார் சொன்னாங்க தெரியுமா? இது இன்றைக்கு இவர்கள் அரசாங்கமும் அதாவது சுகாதார அமைச்சும் இன்று சொல்வது. இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி காட்டினார். ஒரு ஊரிலே வாந்தி பேதி போன்ற வியாதிகள் உருவானால் நீங்கள் அந்த ஊரை விட்டு நீங்கள் பக்கத்து ஊருக்கு சென்று விடாதீர்கள். ஏன்? இங்கே இருந்து அந்த தொற்றுகின்ற நோய் அந்த ஊருக்கும் அந்த நோய் பரவிவிடும். எனவே இஸ்லாம் தொற்று நோயை மறுக்கவில்லை. சஃபருக்கு என்று தனியாக ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி அன்றைய ஜாஹிலியா காலத்தில் நினைத்திருந்தார்களே, அந்த நினைப்பை தான் நாயகம் உடைக்கிறார்கள். சஃபரில் ஒரு சோதனை வருகிறதா, ஒரு முசீபத்து வருகிறதா, அது யார் மூலமாக? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது. மாதத்துக்கு சக்தி இல்லை, காலத்துக்கு சக்தி இல்லை என்பதை உணர்த்தி காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு சஃபர் மாதம் வந்தவுடனேயே எங்களுடைய முன்னோர்களான மூமின்கள் சீதேவிகளுக்கு எதிராக மிம்பர் மேடைகளில் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய மூமின்கள் முன்னோர்கள் நல்ல காரியம் வைக்கவில்லை. ஏன் வைக்கவில்லை தெரியுமா? அதற்கும் சஃபரிலுடைய முசீபத்துக்கும் சம்பந்தப்பட்டு அல்ல. ஜாஹிலியா காலத்தில் மக்கள் எப்படி நினைத்திருந்தார்கள் அதை சம்பந்தப்படுத்தி அந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய முன்னோர்கள் இல்லை. எங்களுடைய முன்னோர்கள் இதை இந்த சஃபரை சொல்வார்கள் நஞ்சிந்த மாதம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலே இந்த சஃபரிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள் என்பதனால் இந்த மாதத்தை அவர்கள் நல்ல காரியங்கள் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார். அது நாயகத்தின் மீது கொண்ட முஹப்பத், நாயகத்தின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு அவர்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய முன்னோர்களுக்கு இருந்தது. அதனால் நாயகத்துக்கு நஞ்சு கொடுத்த மாதம் அல்லவா, நாயகம் இந்த உலகை விட்டு பிரிவதற்குரிய நோய் ஏற்பட்ட மாதம் அல்லவா, அதனால் இந்த மாதத்தில் எதையும் அவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார். அது நாயகத்தின் மீது கொண்ட அன்பு. ஒரு மனிதன் நாயகத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக எதையும் செய்யலாம். ஷரீஅத்துக்கு முரணாக இல்லாமல் இருக்க வேண்டும். ஷரீஅத்துக்கு முரண் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் ஒரு மனிதன் நாயகத்தின் மீது வைத்து அன்பிலே செய்யலாம். மார்க்கம் தடை செய்தால் அதை தவிர்க்க வேண்டும். எனவே ஹைபருடைய யுத்தம் நடைபெறுகிறது. ஹைபருடைய யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை சமாதானமாக வாழ்ந்து விடலாம் என்பதற்காக ஹுதைபியாவிலே உடன்படிக்கை செய்கிறார்கள். தன்னுடைய எல்லா உரிமைகளையும் இழக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய யாரையாவது அவர்கள் கைப்பற்றிவிட்டால் நாங்கள் தரமாட்டோம், ஆனால் எங்களுடைய மக்களை நீங்கள் கைப்பற்றிவிட்டால் தர வேண்டும் என்ற அநீதமான ஒப்பந்தங்கள் அங்கே போட்டார்கள். அதையும் நாயகம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்து சமாதான அந்த உடன்படிக்கைக்கு பின்னாலும் கூட முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவில் இருந்த சில முனாஃபிக்குகள், மதீனாவின் எல்லையிலே இருந்த சில யகூதிகள், மக்காவிலே இருந்தவர்கள், ஹைபருடைய யூதர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு 10,000 பேர்களை கொண்டு ஒரு படையை திரட்டி நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மதீனாவுக்குள் நுழைந்து நாங்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். இந்த தகவல் நாயகத்துக்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்வதற்கு முன்னால் நாங்கள் ஹைபரை நோக்கி செல்ல வேண்டும் என்று படையெடுத்து ஹைபருக்கு போனார்கள். 1400 பேர்கள் முஸ்லீம்கள், அவர்கள் 10,000 பேரை கொண்ட படைகள். அந்த ஹைபரை சுற்றி வளைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக நீண்ட வரலாறு, ஒரு யுத்தத்துடைய வரலாறு, ஹைபருடைய வரலாறு, முக்கியமான ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த ஊரில் அதானுடைய சத்தம் கேட்கிறதா என்று பாருங்கள் என்றார். எந்த ஊரில் அதானுடைய சத்தம் கேட்கிறதோ அந்த ஊரில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். சத்தம் கேட்ட ஊருக்கு எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டார்கள். மறுநாள் காலையிலே ஹைபருடைய மக்கள் விவசாயத்துக்கு போகின்ற பொழுது நாயகத்தை கண்டவுடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையோடு வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தயாராகி கொண்டார்கள். ஹைபர் என்பது ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள் பல கோட்டைகள். அவர்கள் தயாராகினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தலைமையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொஞ்சம் சுகஈனமாக இருந்ததனால அபூபக்கர் நாயகத்துடைய தலைமையில் ஹைபர்லே ஸல்லல்லாஹு அலைஹி கூடாரத்தில் இருந்து கொண்டு அனுப்பினார்கள், போய் அந்த ஹைபரை வெற்றி கொள்ளுங்கள் என்றார். மாலை வரை யுத்தம் நடைபெறுகிறது.
வெற்றி கொள்ள முடியாமல் அபூபக்கர் நாயகம் வருகிறார். மறுநாள் உமர் ரலியல்லாஹுடைய கையிலே கொடியை கொடுக்கிறார்கள், நீங்கள் தலைமை வகித்து அதை வெற்றி கொள்ளுங்கள் என்று. மாலையாகிறது, உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள், வெற்றி கொள்ள முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கொடியை நாளைய தினம் நான் ஒருவருடைய கையிலே கொடுப்பேன். ஒரு மனிதனுடைய கையிலே இந்த கொடியை நான் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அன்பு வைத்த ஒரு மனிதர். மாத்திரமல்ல, யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசம் வைத்திருக்கிறார். இவரும் அல்லாஹ்வை நேசம் வச்சிருக்கிறாரு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இவரையும் நேசம் வைத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அவருடைய கையிலே நான் கொடுப்பேன், அவர் இந்த கைபரை வெற்றி கொள்வார் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அவங்க நினைச்சாங்க, வாழ்க்கையில உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறார்கள், நான் பட்டம் பதவிகளுக்கு ஆசைப்பட்டவர் அல்ல, அன்றைய தினம் அந்த கொடி என்னுடைய கைக்கு வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். எதற்காக தெரியுமா? தலைவனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காகவல்ல. நாயகம் சொன்னார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் நேசம் கொண்ட ஒரு மனிதர் என்று, நேசம் வைத்து அல்லாஹ்வும் ரசூலும் நேசம் வைத்த ஒரு மனிதர் என்று, அந்த மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார். கேட்டார்கள். அடுத்த நாள் ஒவ்வொருவரும் முன்னே வந்து தன்னுடைய முகத்தை காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். உமர் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, அன்னைக்கு எனக்கு தான் அந்த கொடி கிடைக்கும். ஏன்? அன்னைக்கு அலி ரலியல்லாஹு இல்லை, அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள். கேட்டார்கள், நாயகம் எங்கே? அலி ஐனா அலி, அலி எங்கே ரலியல்லாஹு அன்ஹு? நாயகமே, அவர் கடுமையான கண் வருத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். என்ன அலியே? நாயகமே, கடுமையான கண்வலியாக இருக்கு நாயகமே. தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து கண்ணிலே தடவுகிறார்கள். கொடியை கையிலே கொடுத்தார்கள். போய் யுத்தம் செய்து இந்த ஹைபரை வெற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் போய் இந்த ஹைபரை வெற்றி கொண்டு வர வேண்டும் என்றார்கள். அவர்களும் போகிறார்கள். இடையிலே நின்று கேட்டார்கள், திரும்பி பார்க்காமல், ஏன் திரும்பி பார்க்காமல் போக வேண்டும் என்ற நாயகத்துடைய உத்தரவு. எதிர் திசையை நோக்கி, நாயகமே, எந்த அடிப்படையில் நான் அவர்களை யுத்தத்துக்கு அழைக்க வேண்டும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் அவரை யுத்தத்தை ஆரம்பியுங்கள் என்றார். இந்த ஹைபர்ல இருந்தார் ஒரு மாபெரும் ஒரு வீரர், மர்ஹப் என்று சொல்கின்ற பேர் அவர். அந்த மர்ஹபுக்கு 1000 படை வீரர்களுக்கு சமமானவன் என்ற அந்த ஹைபர் பேசும். சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹைபர் கோட்டையை மதிலிலே ஏறி கோட்டைக்குள்ளே குதிக்கிறார்கள். ஹைபருடைய மாபெரும் வீரன் 1000 படைகளுக்கு சமமான மர்ஹப் நேரே குறுக்கிடுகிறான். அலிநாயகத்துக்கும் அவனுக்கும் யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. மர்ஹப் சொல்கிறான், கது அலிமத்தில் ஹைபரு அன்னி மர்ஹப், இந்த ஹைபர், நான் மர்ஹப் யார் என்பதை பற்றி இந்த ஹைபர் அறிந்திருக்கிறது. என்னுடைய வீரம் என்ன, என்னுடைய வாழ்வீச்சுக்கு முன்னால் முகம் கொடுக்காமல் எத்தனை பேர் மடிந்திருக்கிறார்கள், என்னுடைய வீரத்தை பற்றி இந்த ஹைபருக்கே தெரியும் என்கிறார்கள். சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு சொன்னார்கள், நீ மர்ஹபாக இருக்கலாம், 1000 பேர்களுக்கு சமமானவனாக இருக்கலாம், இந்த ஹைபரே உன்னை பற்றி அறிந்திருக்கலாம். நான் யார் தெரியுமா? அனல்லதி சம்மத்தினி உம்மி ஹைதரா, நான் யார் தெரியுமா? என்னுடைய தாய் எனக்கு ஹைதர் என்று பெயர் வைத்திருக்கிறார். சிறு வயதிலே என்னுடைய வீரத்தை பார்த்து என்னுடைய தாய் சிங்கம் என்று பெயர் வைத்தவன் நான். இருவருக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. சில வினாடிகளில் மர்ஹப் 1000 படைகளுக்கு சமமானவன், வீரர்களுக்கு சமமானவன் என்று வர்ணிக்கப்பட்ட நம்பிக்கை நட்சத்திரமான அந்த கோட்டை வீரன் அலிநாயகத்துடைய வாளுக்கு இரையாகி கீழே விழுகிறார். அந்த மர்ஹபுடைய சகோதரி அலிநாயகத்துடைய கையினால் அந்த ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது. நேரம் சுருங்கினால் சொல்கிறேன், யுத்தம் முடிகிறது, ஹைபரை வெற்றி கொள்கிறார்கள். அன்றொரு விருந்தோம்பல் நடைபெறுகிறது. ஒரு யூத பெண்மணி, யார்? இந்த மர்ஹபுடைய 1000 வீரர்களுக்கு சமமானவன் என்று வீரம் காட்டிக் கொண்டிருந்த அலிநாயகத்துடைய வாளுக்கு இரையாகிய அந்த மர்ஹபுடைய சகோதரனுடைய மகள் ஆட்டை சமைத்து அந்த ஆட்டுடைய முன்சந்திலே அந்த இறைச்சியிலே விஷத்தை கலந்து நாயகத்துக்கு பங்கு வைக்கிறார். நாயகத்திடத்தில் கொண்டு வருகின்ற பொழுது சொல்லி, இது ஹதியா என்று சொல்கிறார். ஏனென்றால் அவளுக்கு தெரியும், இவர்கள் சதகாவை உண்ண மாட்டார்கள்.
அந்த ஹதியாவாக அன்பளிப்பாக ஆட்டு இறைச்சி மாமிசத்திலே விஷத்தை கலந்து கொடுக்கிறார். சஹாபாக்கள் ஓரிருவர் அதை உண்டு சாப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாமிசத்தை எடுக்கின்ற பொழுது அந்த மாமிசம் பேசுகிறது, இன்னி மஸ்மூமா, நாயகமே சாப்பிட்டு விட வேண்டாம், என்னிலே நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த மாமிசம் பேசுகிறது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பெண்ணை அழைத்து வர சொல்கிறார்கள். கேட்டார்கள், ஏன் இந்த இறைச்சியிலே மாமிசத்திலே நஞ்சை என்று கேட்கிறார்கள். யார் சொன்னது? யார் சொன்னது நஞ்சை கலந்ததாக? இதோ இந்த மாமிசம் பேசுகிறது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண் சொன்னான், நான் கலந்தேன் தான். நீங்கள் ஒரு மன்னராக இருந்தால் உங்களுடைய ஆட்சியிலே இருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை நஞ்சை போட்டேன். நீங்கள் ஒரு நபியாக இருந்திருந்தால் இந்த மாமிசம் உங்களோடு பேசி இருக்கும், உங்களுக்கு அது தீங்கு விளைவித்திருக்காது என்று. நீங்க ஒரு நபியாக இருந்தால் இந்த நஞ்சூட்டப்பட்ட இந்த இறைச்சி உங்களுக்கு தீங்கு செய்யாது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியை சாப்பிட்டார். நாயகம் சாப்பிட்டார். அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்தால் என்ற ஒரு வரலாறும், அந்த சஹாபி ஏற்கனவே மரணித்த அந்த சஹாபி சாப்பிட்ட அந்த சஹாபி மரணித்தனால் அவருக்கு கிசாஸ் நிறைவேற்றப்பட்டது என்னும் வரலாறுகள் வருகிறது. எனவே அது இந்த சஃபரிலே நடைபெற்றது. நாயகத்துக்கு நஞ்சு கொடுத்தார்கள். அந்த நஞ்சுடைய அசர்களை, அந்த வருத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி பிரிவிலே அவர்கள் உணர்கிறார்கள். சொன்னார்கள் ஆயிஷா என்று, அன்று ஹைபரிலே கொடுக்கப்பட்ட அந்த விஷம் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த நோய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பகுதியிலே புதன்கிழமையிலே தான் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் தான் ஒடுக்கத்து புதன் என்று சொல்வார்கள். எனவே எங்களுடைய முன்னோர்கள் நாயகத்துக்கு நோய் ஏற்பட்ட மாதம், நாயகத்துக்கு நஞ்சு கொடுக்கப்பட்ட மாதம் என்பதனால் தான் இந்த சஃபரிலே மகிழ்ச்சியான காரியத்தை வைக்க மாட்டார்கள். வைக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. சிலர்கள் சொல்வார்கள், ஃபாத்திமா நாயுடைய கல்யாணம் சஃபர்லே நடந்திருக்கிறது, நாயகத்துடைய கல்யாணம் சஃபர்லே ஹதீஜா நாயுடைய திருமணம் நடந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஆம், அது எப்பொழுது நடைபெற்றது? ஃபாத்திமாவுடைய திருமணம் ஹிஜ்ரி 2 நடைபெறுகிறது. நாயகத்துக்கு நஞ்சு கொடுக்கிறார்கள், ஹிஜ்ரி 7 நஞ்சு கொடுக்கிறார்கள். உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது நாயகத்துக்கு நோய் ஏற்படுகிறது. அன்றைய ஜாகிலியாவுடைய நிலைப்பாட்டை பிழை என்று உணர்த்துவதற்காக தன்னுடைய மகனுக்கு நாயகம் செய்து காட்டினார்கள். மார்க்கத்தில் சஃபரிலே நிகாஹ் செய்யக்கூடாது என்ற எந்த சட்டமும் இல்லை. ஆனால் முன்னோர்கள் தவிர்ந்தார்கள். ஏன் தவிர்ந்தார்கள்? மார்க்கம் தடை செய்தது என்பதற்காக அல்ல, நாயகத்தின் மீது கொண்ட மஹப்பத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இந்த சஃபரிலே கடைசியாக வருகின்ற புதன்கிழமை ஒடுக்கத்து புதன் என்று சொல்கிறோம். அந்த ஒடுக்கத்து புதன் என்பது சஃபருடைய மாதத்து, ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி புதன். ஆனால் சஃபருடைய மாதம் கடைசி புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று சொல்கிறோம். ஒடுக்கம் என்றால் கடைசி என்று பொருள். இந்த நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புதனில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். புதன் சம்பந்தமாக ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது. புதன் சம்பந்தமாக ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபுல் ஹிஜாமா, நீங்கள் ஹிஜாமா செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் புதன்கிழமையில் என்று சொன்னார். புதன்கிழமையில் நீங்கள் ஹிஜாமா செய்வ, இரத்தம் குத்தி எடுப்பார்கள் அரபிகள். அது ஒரு வைத்தியம். உடலால் அப்படி எடுத்தால் உடலுக்கு ஆரோக்கியம், அழுக்கான இரத்தங்களை எடுத்து விடுவார்கள். ஹிஜாமா அது இன்றும் இருக்கிறது. இந்த ஹிஜாமா செய்கின்ற நீங்கள் புதன்கிழமையில் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் வந்ததும் இந்த புதனுடைய நாளையிலே தான் என்று சொன்னார். இந்த புதன்கிழமையில் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோய் ஏற்பட்டது என்று சொல்லி காட்டினார்கள். புதன்கிழமையில் ஹிஜாமா செய்யாதீர்கள் என்று சொன்னார். ஃபமா யன்திலு மின் ஜுனூனின் வலா பரசின் வலா ஜுஸாமின் இல்லா யௌமல் அர்பிஆ. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த பூமி ஒருவருக்கு பைத்தியம் ஏற்படுகிறது என்று சொன்னா அந்த பைத்தியத்துடைய ஆரம்பம் புதன்கிழமை இரவாக இருக்கும் என்று சொன்னார். ஒருவனுக்கு வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய ஆரம்பம் புதன்கிழமை இரவு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே புதன்கிழமையில் எத்தனையோ நோய்கள் இந்த உலகத்துக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சமூகம், ஆது சமூகத்தை அல்லாஹு தஆலா
அழித்த வரலாறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வஅர்ஸல அலைஹிம் ரீஹன் ஸர்ஸரன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்ப நஹ்ஸுடைய நாளையில் பயங்கரமான ஆது சமூகத்தை அழிக்க அல்லாஹ் நாடின நேரத்தில் எந்த நாளில் அவர்களை அழித்து விடலாம் என்ற ஒரு நாளை தேர்ந்தான். அதுதான் புதன்கிழமை. அந்த நாளுக்கு ஒரு பேரையும் அல்லாஹ் சொல்கிறான், யோமுன் நஹஸ், முடுமை பிடித்த நாள் என்று அதற்கு ஒரு பேர். எனவே புதன்கிழமை, அது நஹ்ஸுடைய நாள் என்பது புதன்கிழமை. அந்த நாளில் தான் ஆது கூட்டம் அழிக்கப்பட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நோய் ஏற்பட்டது. நீங்கள் ஹிஜாமாவை தவிர்த்து கொள்ளுங்கள். புதன்கிழமையில் நீங்கள் தப்பாக அதாவது கஷ்டத்தை உணரவில்லை என்றிருந்தால் பிரயாணம் செய்யக்கூடாது என்பதையும் நான் தடுத்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஏராளமாக ஹதீஸ் இது சம்பந்தமாக வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு நோயும் ஏற்படுகிறது புதன்கிழமை இரவிலே தான். அதனால்தான் சஃபருடைய மாதத்தில் அந்த ஆது கூட்டம் அழிக்கப்பட்டது போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் வந்ததை போல அந்த புதனுடைய நாளையில் ஏராளமான நோய்கள் இந்த பூமிக்கு இறங்குகிறது என்று நக்ஷபந்தியா தரீகாவுடைய ஆத்மீக தலைவர் ஒருவர் சொல்கிறார். இந்த பூமிக்கு ஏராளமான நோய்கள், அந்த பலாய் முசீபத்துக்கள் அந்த சஃபருடைய மாதத்தில் கடைசி புதன்கிழமையில் இறங்குகிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நாளையில் அந்த நோயிலே இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்கள் குர்ஆனில் வருகின்ற சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் போன்ற 7 ஆயத்துக்கள் இருக்கிறது. அதை எழுதி யார் அறிந்து கொள்கிறாரோ அவருக்கு அந்த புதன்கிழமையில் வரக்கூடிய அந்த நோய்கள் முடுமைகள் அவனை பிடித்துக் கொள்ளாது என்பதாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய முன்னோர்கள் இந்த சஃபருடைய மாதத்தை கையாண்ட விதம் ஈமான் சார்ந்தது. ஜாஹிலியா காலத்தில் கையாண்ட விதம் அது மடமைத்தனத்தை சார்ந்தது, அது இஸ்லாத்தை சார்ந்ததல்ல. அதை இஸ்லாம் மறுக்கிறது. ஆனால் இதை இஸ்லாம் வரவேற்கிறது. ஏன்? நாயகத்தின் மீது கொண்ட அன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்துக்கள் நோய்களில் இருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியதுதான் இஸ்லாம். ஈமானோடு வாழ்ந்தார்கள். அந்த வழியிலே வாழ்ந்ததுக்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யாருடைய பெற்றோர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மண்ணறையை நீ பொன்னறையாக மாற்றி வைப்பாயாக. யாருடைய பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டு நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூரணமான உடல் ஆரோக்கியத்தை நீ கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தையே பயங்கரமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா என்று சொல்கின்ற ஆபத்தான நோயை எங்களை விட்டு யா அல்லாஹ் அகற்றி விடுவாயாக. இந்த நாட்டையும் இந்த மக்களை, நாட்டில் வாழ்கின்ற மக்களையும் பூரா முஸ்லிம்களையும் உலக மக்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுக்கு யா அல்லாஹ் நீ நல்ல அறிவையும் நல்ல இதாயத்தையும் விளக்கங்களையும் ஞாபக சக்தியையும் நல்ல ஒழுக்கத்தையும் நீ கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கு அலந்தரங்கள், துன்பங்கள், துயரங்கள் அடைந்து விட்டும் பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், இப்படியான பயங்கரமான ஆபத்தான நோய்கள் வந்து விடாமல் எங்களுடைய குடும்பத்தை நீ பாதுகாத்தருவாயா. எங்களுடைய வியாபாரத்திலே யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு காரணத்தினால் எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் முடங்கி இருக்கிறது. யா அல்லாஹ், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது. யா அல்லாஹ், அத்துணை தடைகளையும் நீக்கி எங்களுடைய வாழ்க்கையில் நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ், இந்த சஃபருடைய மாதத்திலே எங்களுடைய முன்னோர்கள் எப்படி நாயகத்தின் மீது மஹப்பத்தை வைத்திருந்தார்களோ, அதற்காக வேண்டி எப்படி வாழ்ந்தார்களோ, அதே போன்று உண்மையான மூமின்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு